ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அக்ஷயா AK 640க்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். 25/2/2024 முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா உங்களுக்கு டெய்லி ஏ போர்டுக்கான ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் டெய்லி ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது, வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சண்டே பார்க்குறதுனால இது எல்லாமே நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை ஏபிசி போர்டோட ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் 399 நண்பா. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 608, அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 822, அதுக்கு முந்தின ட்ரா 001. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏபி போர்டோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் 83 கூட்டும் போதும் கழிக்கும் போதும் நம்மளுக்கான ஏ போர்டு உருவாகுது. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் இந்த 146லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதில் நம்ம எடுக்க போகிறது ஏபிங்கிறதுனால 14, இதோட நம்ம 83 மைனஸ் பண்ண போகிறோம், அதாவது -83. இது எல்லாமே ஸ்ட்ரைட் மைனஸ் அண்ட் ப்ளஸ் தான் நண்பா. அதனால் கூட்டி அதுலேருந்து வர ஆன்சரை அங்கே ஆட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு டேரெக்டாகவே கூட்டவும் கழிக்கவும் செஞ்சு ஆன்சரை போட்டுட்டு போயிடலாம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா 8ல் 1 போயிடுச்சுன்னா 7, இங்கே 4ல் 3 போயிடுச்சுன்னா 1, அவ்வளோதான். 7 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 146க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்டு அல்லது ஆல் 7 அல்லது 1. இப்போ நம்மளுக்கு இந்த 146க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 774. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ அண்ட் பி. இந்த இடம் நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு நண்பா. இப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு மைனஸ் ஃபார்மெட் ஹிட் ஆகிருக்கு. இப்போ ப்ளஸ் ஃபார்மெட்டுக்கு போகிறோம். 774க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 774 இதில் நம்ம எடுக்க போகிறது 77, ஏன்னா இதுதான் நம்மளுடைய ஏபி போர்டில் இருக்குது. ஸோ இந்த 77ஓட நம்ம 83 இந்த ட்ராவில் ப்ளஸ் பண்ண போகிறோம். போன ட்ரா மைனஸ், இந்த ட்ரா நம்மளுக்கு ப்ளஸ். இப்போ ப்ளஸ் பண்ணிடலாம். 8ஓட 7 கூட்டினோம்னா 5, 7ஓட 3 கூட்டினோம்னா 0, 50 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 774க்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 5 அல்லது 0. இப்போ நம்மளுக்கு இந்த 774க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 001. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 அண்ட் 0. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. மறுபடியும் நம்மளுக்கு இந்த இடத்துல ஏ அண்ட் பி மறுபடியும் நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு நண்பா. இப்போ ப்ளஸ் அண்ட் மைனஸ் 2 வேல்யூ பார்த்துருக்கோம். 2 வேல்யூ மூலமே நம்மளுக்கு ஏபி போர்டு கிடச்சிருக்கு. 77 அண்டு 00ங்கிற மாதிரி நம்மளுக்கு ரெண்டுமே ஏபி போர்டாக இருக்குது. இப்போ அடுத்தடுத்து ட்ரா பார்ப்போம். 001க்கு பார்க்கலாம். இதில் நம்ம எடுக்க போகிறது 00. இதோட இந்த ட்ராவில் கிடச்சிருக்கிறது -83. இப்போ மைனஸ் பண்ணிடலாம். 0ஓட எந்த ஒரு நம்பரை கூட்டினாலும் கழிச்சாலும் அதே நம்பர் தான் வரும். அதனால் இங்கே 8 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 001க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 8 அல்லது 3. இப்போ நம்மளுக்கு இந்த 001க்கு அப்புறம் 8 3 கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 822 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போ 3 ட்ரா முடிஞ்சு ஏபி போர்டு ஏ போர்டுன்னு வந்திருக்கு. இப்போ 822க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது 82. இதோட நம்மளுக்கு +83. இப்போ ப்ளஸ் பண்ணிடலாம். 8ஓட 8 கூட்டும்போது 6, இங்கே 3ஓட 2 கூட்டும்போது 5, 6 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 822க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 6 அல்லது 5. இப்போ இந்த 822க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 608 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ. இப்போ 4 ட்ரா பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். 4 ட்ராவில் நம்மளுக்கு ஏபி போர்டுன்னு சொல்லி கிடச்சிருக்கு. இப்போ 608க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். ஸோ 2 ட்ரா பயிர் 2 ட்ரா நம்மளுக்கு டச்சுன்னு இருக்குது. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க தான் சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் கெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்ப்போம். 608 இருக்குது. இதில் நம்ம 60 எடுக்கணும். இதோட இந்த ட்ராவில் நம்மளுக்கு மைனஸ் கிடச்சிருக்கு. -8, இங்கே நம்மளுக்கு 3. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 8ல் 6 போயிடுச்சுன்னா 2, 0ல் 3 போயிடுச்சுன்னா 3.
2 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 608க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 2 அல்லது 3 இருக்கு நண்பா. இப்போ இந்த 608க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 399. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ மைனஸ் வேல்யூ முடிஞ்சு. இந்த ட்ரா நம்ம ப்ளஸ் வேல்யூ எடுக்க போகிறோம். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி இடத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 399 தான் நம்மளுடைய போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம இதில் தான் ஏ போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முன்னே ஒரு 5 ட்ரா பார்த்துருக்கோம். 5 ட்ராவிலையுமே நம்மளுக்கு போர்டு மாறலான்பா. ஏ போர்டு கண்டினியூஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரா ஏபி, 2வது ட்ரா ஏபி, 3வது ட்ரா ஏ போர்டு சொல்லிட்டு கண்டினியூஸாக இருக்குது. ஸோ இந்த ட்ராவலையும் நம்மளுக்கு ஏ போர்டு கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திங்க. ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டு தான் கெஸ் பண்ணுறோம். அதில் எந்த மாற்றம் இல்லை. இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ஏபிசி போர்டு ரிசல்ட்டை எடுத்து நம்மளுடைய எக்ஸ் இந்த 83 ப்ளஸ் அண்ட் மைனஸை பயன்படுத்தி பாருங்கள். சேம் ஃபார்மேட் தான் காட்டும். நம்ம மெத்தடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ஓப்பனாக தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். அதனால் இதில் வந்து தனிப்பட்டு எந்த நம்பருமே கிடையாது நண்பா. உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே போட்டுக்கிட்டு இருக்கோம். டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு என்னென்னு பார்த்தலாம். 399 இருக்குது. இதில் நம்ம எடுக்க போகிறது 39. இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு ப்ளஸ் கிடச்சிருக்கு. அதனால் ப்ளஸ் 83. இப்போ ப்ளஸ் பண்ணிடலாம். 8ஓட 3 கூட்டினோம்னா 1, 9ஓட 3 கூட்டினோம்னா 2, 1 அல்லது 2 நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நண்பா அல்லது ஆல். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 அல்லது 2 இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு 1 அல்லது 2. இதை நம்ம கீழே எடுத்து எழுதிடலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டு தான் கெஸ் பண்ணியிருக்கோம். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நிறைய நம்பரில் வந்து ஆல் போர்டுன்னு மென்ஷன் பண்ண சொல்கிறதுனால நம்ம போடுறோம். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டுக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். சிங்கிள் போர்டுக்கு கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் ஏ போர்டு ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. அல்லது ஆல் போர்டுக்குன்னா ஆல் போர்டுக்கு பயன்படுத்திக்கலாம். 1 அல்லது 2 இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஒருவேளை இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக கெஸ் பண்ணி நம்பர்ஸு டெய்லி ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நண்பா. இன்றைக்கான கெஸ்ஸிங் படி நம்மளுக்கு 1 அல்லது 2 இருக்கும் நண்பா. ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுண்டு. ரொம்ப சிம்பிளாக தான் பார்த்துருக்கோம். அதேமாதிரி இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு போர்டு மாறவே இல்லை. கண்டினியூஸாக நம்மளுக்கு ஏ போர்டு மட்டும் தான் இருக்குது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 25/2/2024 அக்ஷயா ஏகே 640க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன போல் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.